அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது ஆறாடி இந்தியாவில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு மனைவியை கனவுக்காக கொண்டான்னு சொல்கிற அந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்து நின்றோம். அதில் என்ன நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு மாமியார் மாமனார் ஆல்ரெடி அந்த பெண்மணியை கொடுமைப்படுத்தியாங்க. அது கூட கணவன் சொல்லி கணவன் இது செய்யலை ஆண்டா அவங்கள கடை திறக்கிற விழா நடக்கும்போது மாமாரை பெற வேண்டாம்னு சொல்லி தடுத்திரா. அது இந்த கணவன் காதுக்கு போனதோட உடனே அவன் கொண்டு போட்டுட்டான். அந்த விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நாங்கள் பின்னால் சொன்ன வீடியோவில் வாய்ஸ் ஒழுங்காக கேட்கறதுனால இதை நான் இப்போ சொல்கிறேன். இது பின்னால் என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு இந்தியாவில் நடக்கும்போது இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். இந்தியாவில் இப்போ ஒரு போலீஸ்காரன் மகனை என்ன செஞ்சாங்கன்னா ஒருத்தங்க கழுத்தின் பீத்தி கொலையும் செஞ்சு தலையை வீட்டு அடியில் வச்சுட்டு போட்டு பீத்தினான். அதோட நிப்பாட்டினானா ஒரு பெண் பிள்ளையை என்ன செஞ்சான் பிரியாணத்தோட வச்சு ஃபோட்டோ எடுத்தினான். அந்த காட்சியில் அவன் உடனே அலசாரம் போலீஸ்கிட்ட அந்த போலீஸ்கிட்டே அவனை என்ன நடந்தது எல்லா உண்மையும் ஒட்ட வச்சமாக வெளியாக்குறான். அது பின்னால் என்ன நடக்கும் பாம்மா. இப்போ அந்த மாதிரி என்ன செஞ்சால் அந்த புள்ளை அந்த தகப்பனோட இருக்கும்போது அந்த புள்ளையை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து தரேன்னு சொல்லி தகப்பன்னிக்கிட்டு அனுமதி கேட்டு ஃபோட்டோ எடுக்க போனால் அந்த தகப்பன் இந்த கடை இங்கே போயிட்டு அந்த புள்ளையை பார்க்குறதுக்காண்டு பக்கத்து வரும்போது அந்த புள்ளை அறக்கோலமாக நின்று ஃபோட்டோ எடுத்து நிற்கிறத அந்த தகப்பனை கண்டு அடித்து துரத்தி அந்த புள்ளையை மீட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்கிட்ட கால் பண்ணி சொல்லி போலீஸையும் வர வச்சு திரும்பி அவன் கார் இருக்க வரும்போது அவன் கைது ஆகிக்கிறான். அதோட இந்த விஷயங்கள்லாம் ஒட்ட மூலமாக அவன் எத்தனை கொலை செஞ்சான்னு சொல்லிட்டு டீட்டெயிலும் அங்கே கொடுக்கப்படுகிறது. அது இப்போது உங்களுக்கு கீழே ஒரு சேனலில் லிங்க் வந்துருவேன். அந்த சேனலில் நீங்கள் இந்த கதையில் ஃபுல் இதையும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அதுக்கு பின்னால் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அது இலங்கையில் நடக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் மாணவி படிக்க செல்லு கொண்டு இருக்கும்போது அவங்கள கிட்னாப் பண்ணின அவங்க குடும்பத்தார் என்று ஒரு தகவல்களை இங்கே வெளியாக்கி கொண்டிருந்தாங்க. அந்த தகவல் எல்லாருக்குமே உலக ரீதியாக தெரிந்த ஒரு விஷயம். அதுக்கு பின்னால் அந்த பிள்ளை மீட்டு அந்த அவங்கள எதுக்காக கைது பண்ணின அவங்க அப்பா அவங்களோட காசு வாங்கி திருமணம் முடிக்கிறாண்டு பின்னால் டிவர்ஸ் பண்ணினு சொல்கிற ஒரு விஷயமும் தகவலும் வெளிப்படையாக தெரியப்பட்டது. அதுக்கு பின்னால் 23 வயசு பெண்மணி ஒருத்தர் காணலை. இதுவரை தகவல் வெளியாகவில்லை. அதுக்கு பின்னால் ஒரு முஸ்லீம் மௌலவி ஒருவரை காணலை. அந்த தகவலும் இதுவரை வெளியாக காணவில்லை. மௌலவி இந்த உயிரோடு இருப்பதால் இல்லை என்று இதுவரை தகவல் கிடைக்கவில்லை. அது அவசர விஷயங்கள் அதிகமாக உள்ளாக்கி இதனால் பின்னால் இன்னும் பல பேர்கள் காணப்போகிறாங்க. காணப்போனவர்கள் யாருமே இதுவரை உயிரோடு இருக்கிறாங்களா இல்லை இறந்துட்டாங்களா என்று தகவல்களும் இதுவரை கிடைக்கவில்லை. சொல்கிறது எங்களுக்கு கவலைக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாங்க இதில் இன்னும் விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. இந்த என்னென்ன விஷயங்கள் இனி பார்ப்போம் வாங்க. இப்போ ஒரு ரோஹன் செல்கிற ஒரு மாணவன் ஒரு நண்பன் லவரி குடும்பத்தால் படுகொலை செய்யப்பட்ட காட்சி இங்கே வெளியாகினமை. அது மட்டும் இல்லாமல் சிங்கள ஸ்கூல் ஒன்றில் தமிழ் மாணவன் ஒருவர் கல்வி கற்றுக்கொண்டு வந்த நிலையத்தில் அவங்களை சிங்கள மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்டிலிருந்து தகவல் வெளியாகிருந்து அதுக்கு பின்பு அந்த மாணவனை பற்றி எந்த ஒரு தகவல்களும் வெளியாகவில்லை. முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பாக கட்சியில் நடக்கிற என்று மக்கள்கள் முன்னேற்றியிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பாக தான் இந்த கட்சி ஓடுகிறது. முஸ்லிம்கள் விவாகரத்து பிரச்சனைகளை இவங்க தலையிட்டியாங்க. முஸ்லிம்களின் இந்த அமைதியான பேச்சுவார்த்தை அதில் அவங்க தலையிட்டியாங்க. முஸ்லிம்களை அமைதியான பேச்சுவார்த்தை தலையிட்ட என்னன்னு தெரியுமா? இப்போது ஒருத்தர் களவு இருக்கும்போது வெளிநாட்டுக்கு கைவற்ற அந்த மாதிரி குற்றங்களுக்குரிய தண்டனைகளை அவங்க வழங்கி வருவாங்க. ஆண்டா ஸ்ரீலங்கா போன்ற அந்த மற்ற நாடுகளின் மற்ற சிங்கள நாடுகள் தமிழ் நாடுகள் போன்ற அதில் இருக்கும் முஸ்லீம்கள் இப்போ இந்தியாவிற்கு முஸ்லீம், ஸ்ரீலங்காவிற்கு முஸ்லீம், அமெரிக்காவிற்கு முஸ்லீம் அப்படியான முஸ்லீம்கள்
கொடுக்குற ஒரே ஒரு தண்டனை, என்ன தண்டனை இருந்தாலும் தசடி சொல்கிற ஒரே தண்டனை தான். அதையும் கூட அவங்க தடுத்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தப்புகள் குறையத்துக்குரிய கொடுக்குற அந்த தண்டனையே அவங்க தடுத்த பின்னால் தப்பு செய்த விதம் கூறிக்கொண்டு இருக்கிறது. அது நாளாக தப்பு டபுள் மடங்காக தண்டனைகள் தப்பு செய்கிறவங்க கூடிக்கொண்டு நினைக்கிறான். கலவரத்து நினைக்கிறான், இன்னொரு பிள்ளை ரேப் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்னென்னா சத்த மட்டும்தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். மற்றபடி கோவில் வாசலையோ பள்ளி வாசலையோ இல்லை தெச்சிலையோ வைத்து அவனுக்கு தண்டனை கொடுக்கறது ஸ்டாப் பண்ணப்பட்டது ஒரே காரணம்தான்.